இந்த அம்மா வந்து ஏற்கனவே கமல் சாரோட சூரசம்மானம் நடிச்சிட்டு இருக்காங்க. எதுல பார்த்தாலும் வருது. குமுதத்தில் வந்து அட்டப்படம் இதுல எல்லாம் நம்மளெல்லாம் ஒரு பேரும் போட மாட்டேன்றோம். இது படத்தில் ஏன்னா அவங்க ஆரிஜின் இருக்குல்ல, சோ சிஸ்டர் பேக்கப்லாம் இருக்குல்ல, வரும்போதே வந்து அப்பயே வந்து ஸ்டாண்டர்ட் 2000 ஒரு கார் இருக்கும். இந்த காலத்து பென்ஸ் மாதிரி அதில் தான் வருவாங்க. நாங்கள் வந்து மாருதி 800 எங்கள் லெவல் அது சர்றன்னு வருது. அதுதான் நடிக்குது. அக்னி நட்சத்திரம் மணிரத்னம் சார் படம், அதுவும் ஷூட்டிங், அதுவும் முடிச்சிருச்சு. இப்போ எங்கள் படத்து ஏன்ட்ட வந்து காட்டுறாங்க, இந்த பொண்ணு நம்ம செந்தூர போய் அப்படின்னு. நல்ல பொண்ணா நான் சொல்கிறேன் அப்படின்னு. இதை நீங்கள் நோட் பண்ணணும். ஆவா வந்து சொல்கிறாரு, இது ஓகே சாமி அப்படின்றாரு. நான் சொன்னேன், இது சின்ன பிள்ளை மாதிரி இருக்குச்சுன்னா வேறு நல்ல பொண்ணு இருக்குது. ஏன்னா நான் மார்க்கெட்டில் பிஸியாக இருக்கேன், எனக்கு எத்தனை ஹீரோயின் தெரியும். இது இவங்க இப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, எவனா போய் போட்டு கொடுத்துருவாங்க. ஷூட்டிங் வரும்போது ஒரு முறப்போடே வந்துச்சு. நமக்கு இந்த கெத்து காட்டுறதுலாம் பிடிக்காது. நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாமே டேக் வச்சா மாமூன்னு பேசிடுவாங்க. இது வந்தோடனே அப்படி ஹீரோயின் மாதிரி அப்படி தள்ளியாக உட்காந்து சாப்பிட்றது. அது நாங்கள் எப்படி அவன் சாப்பிட்டு இருந்தால் அப்படி கொஞ்சம் எப்படி போகிற வழியில் எடுத்து சாப்பிட்டு போட்டு போகிறோம். எதையும் எங்களுக்குள்ள இது கிடையாது, ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லாதவங்க. இது கெத்தா அப்படி தனியாக உட்காந்துருக்குது. அவங்க சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க, லைட்டை முடி கலைஞ்சாலும் சிரிப்பு விடுவாங்க. எங்களுக்கு எல்லாம் பார்த்து சிரிப்பு, பெரிய ஹீரோயின் பாது விட்டு நக்கலில் இருக்கிறது. ரெடி டேக் ஒன்று சாங் அப்படின்னா டக்குன்னு போட்டோன்னு ஆகிடும். ஏன்னா நான் ஃபுல் ஃபார்மில் இருக்கேன். இது இந்த ஸ்பீடை தாங்க புரியல. அது இந்த ஸ்பீடு வந்து அதுக்கு இதாகல. டாக் ரெடினா சரி ரெடி பண்ணிட்டு வர சொல்ப்பா அப்படின்ட்டு உட்காந்துடும். முடிச்சுட்டு எல்லாம் ரிஹர்சல் முடிச்சுட்டு பக்காவாக ஆடினா கூப்பிடுங்கம்மா சார், அது முடிச்சுட்டு பார்ப்பாங்க சார் நான் பக்கா ஆகிட்டலாம். இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியும், அவன் பக்கா ஆடிட்டு என்னை கூப்பிடுங்க, நான் எதுக்கு தேவையில்லாம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு நான் ஆடிட்டே இருப்பேனா அப்படின்ட்டு. இதுக்கு அவமானம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறியா நீ? நான் கமலஹாசனோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கார்த்திகோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. யார் கூட வேணா நடி, கேக்குன்னா கரெக்டாக இருக்கும் அங்கே அப்படின்ட்டு. இவனுக்கு வேறு சைடில் வேறு இது எதுக்கு நான் தான் சொன்னல சின்ன முதல்ல அப்படின்ட்டு இவர்கிட்ட நல்ல ஒரு இதாக சொல்கிறேன்னு. இதெல்லாம் போய் போட அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. என்னை பார்த்தாலே கடிச்சிருவேன்ற அளவுக்கு இருக்குது. அது ஊர்லேருந்து வந்துட்டு இவங்கெல்லாம் ஊர் நாட்டான், இவங்கெல்லாம் சினிமா, நாங்கள்லாம் யார், எங்கள் அப்பா யார், எம்ஆர் ராதா, இவனுங்கெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கும். சினிமாவில் நாங்கள்லாம் படித்து வந்துக்கோம். வந்து என்ன அக்கிரா குருசுவா இன்மார் பெக்மெல்லாம் படிச்சுட்டு இருந்தது. இதெல்லாம் யார் இதெல்லாம் இப்படிலாம் ஏற்றி விட்டு இவனுக்கு பூரா போய் பின் விளைவுகள்லாம் அப்புறம் போய் சந்திச்சுட்டு இருப்பீங்க போல இருக்கே சார். வரும்போது கூட நடக்குது அப்படின்ற மாதிரி. சினிமா பற்றி ஆண்ட பேச இன்னும் சட்டம் வந்துடும். சினிமா பற்றி பேசுகிறேன், அதெல்லாம் எங்களுக்கு தான் குவாலிஃபைடு. நான் ஸ்டான்ஸ்லாவ்ஸ்கி தியரி படிச்சுட்டு வந்துருக்கிறேன். மெத்தட் ஆக்டிங்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சும்மா நீ கேட்ட ஏமாறாதான்ற இதெல்லாம் சும்மா ஏற்றிடுறது சண்டைக்குன்னு. சரி, எப்போ எந்த தருணத்தில் வந்து அது லைட்டாக அப்படியே ஒரு அவன் பெரிய சீன் எடுத்திருந்தார். ஒரு ட்ரெயின் ஓடுது, நான் ஓடுறேன், ஏதோ ஃபைட்டு. அவரது எப்போவுமே கிராண்டியராக இருக்கும். சாருது தாபான் சார் படம் இது எடுக்க போகிறோம். கிளைமேக்ஸ் நான் ஓடி போய் ட்ரெயினில் ஏறணும். அதுக்கப்புறம் இந்த அம்மா ஓடி வந்து பிடிச்சி தூங்கணும். எல்லாம் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, ரன்னிங்கில் ஓடி வந்து இது ஏறணும். அந்த சரலெல்லாம் இருக்குல்லம்மா, ட்ராக் இருக்கும், பக்கத்தில் சரல இருக்குல்ல, இதுக்கு ஓடி வர தெரில. ஒன்று அந்த பக்கம் ஓடணும் அல்லது இந்த பக்கம் ஓடணும். இது ரெண்டுலையும் காலை வச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ அப்படி வந்துட்டு இருக்கு. வந்து போட்டுன்னு அப்படி கூட வந்து உள்ளே ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து கீழே இறங்கி நின்று லாஸ்ட் படியில் நிற்கிறேன். இந்த ட்ரெயினோட லாஸ்ட் படியில் நிற்போம்ல, அதுலேருந்து இறங்கி ஒரே அடி மூஞ்சி போயிருக்கும். அப்படியே தூக்கிட்டேன். ஒரு தைக்கலத்துக்கு வண்டி போயிட்டு இருக்கு. அப்புறம் பாவடையை பிடிச்சி அப்படி தூக்கி அதுக்கப்புறம் வெளில இழுத்து கொண்டாந்து போட்டேன். அவ்வளோதான், அப்படி மயங்கி வந்துருச்சு. அதோட பாட்டு காலி. அப்போ மயங்கினது